என் வாழ்க்கையே இத்தனை நாள் எனக்காக இங்க காத்துட்டு இருந்திருக்குன்னு இப்பதான் நான் உணர்ந்தேன். நான் மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் ரெண்டு பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ப்ரோக்ராமிங் நல்லா இருந்தது, பெஸ்ட்டு. நான் இன்னும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. மேலும் இங்கே இருக்கும் திரு கே ராஜன் சார், என்னோட படத்துக்கு எல்லா படத்துக்கும் அப்பா கன்ஃபார்மாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துடுவார் என்னோட படத்துக்கு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது கூடான் சார், எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு கதை வசனம் மற்றும் இயக்குனர். அவர் இந்த மேடையில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மற்றும் எனக்கு பிடிச்ச பாடம் முத்து மணிமாலை, அந்த பாடல் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சந்தோஷம். மேலும் பேரரசு அண்ணன், என்னோட அருமை சகோதரர், அவருக்கு நன்றி சொல்லி, மேலும் எங்களோட அருமை சகோதரி, அவங்களும் டாக்டர் தான், ப்ரொஃபஸர். அதனால் அவங்களால தான் இந்த நிலைமையில் நான் இருக்கேன்னு அவங்க எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரியும். அவங்க பேர் டாக்டர் பத்மா. அந்த சேம் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் ராஜ்குமார் சார், ஏன்னா அவரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். இப்போ தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்னாப்புல லாஸ்ட் ஷாட்டில் அந்த புல்லட் அவர் தான் வில்லன் நான் நினைக்கிறேன். அதனால் மேலும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மேலும் என்னை இந்த விழாக்கு அழைச்ச திரு பிஆர்ஓ அவர்கள், மிஸ்டர் விஜய் முரளி சார், சத்யா அண்ணன். அதே மாதிரி இன்றைக்கி சிறு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்க்காக. ஏன்னா அங்கே தான் பட்ஜெட் ஒரு ப்ரொடியூசர் ஸ்டக் ஆகிறாங்க. எவ்வளோ பண்ணலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவம்னால சொல்கிறேன். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் எப்படியா நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும், அந்த இடத்துல தான் பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ. ஏன்னா அவர் என்னோட அருமை சகோதரர். பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியும், சாய் ஸ்டூடியோன்னு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னோட அருமை சகோதரர் அவரும் என்னை இந்த விழாக்கு அழைச்சதுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்து, மேலும் இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த சூதாட்டம் படம் மாபெரும் வெற்றியடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தாய்ப்பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம். உலகத்தில் விற்க முடியாதது, வாங்க முடியாதது, கொண்டாடப்பட வேண்டியது, மறக்க முடியாதது, மனிதநேயம் நிறைந்தது, பாசம், பற்று, இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான். ஆனால் அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. கர்ணன் யாரு? கர்ணன் எவ்வளவு நல்லவன்னு நாம பேசுறோம். ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட துகில் உரியப்படுது. கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு மகன், நல்ல கொடையாளி. கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நட்பின் அடையாளம், அப்படி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான், தன் தாய் யார், இது தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் அவனை கெட்டவனாக்குச்சு. இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மகன்தான் கர்ணன். வர்றா, பார்க்கறதுக்கு வர்றா, எல்லாம் பேசுறா. பேசிட்டு கடைசி என்ன கேட்டா? 2 வரம் கேட்டா. ஒண்ணு, நீ நாகாத்திரத்தை 2வது தடவை பிரயோகிக்க கூடாது. ஏன்னா நாகாத்திரத்தை அவ விட்டா அர்ஜுனன் செத்துருவான். அதனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். கேட்கறது யாரு? தாய். மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல, சரின்னு சொல்றான். 2வது, நீ 5 பேர்ல இவங்களை கொல்லக்கூடாது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? அவ நல்லவளா கெட்டவளா? மகன்கிட்டயே சத்தியம் வாங்குறா. அவ போறா, அவ காதுல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான். அதுதான்
அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள், உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றான். இத காதல விழுது தாய்க்கு. நின்று திரும்பி பார்க்கிற, ஆனா பதில் சொல்ல முடியல, போயிடுறா. தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்குற இடம் எது? சூதாட்டம். அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரியில சொல்றேன். காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயில. ஆனா அந்த வம்சம் பூரா ஜெயில இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா, தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்கிறார். யார்? சகுனிய. அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார். சாகும்போது சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறான். இவனை எரிக்கிறாங்க, அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பண்றாங்க. அந்த ரெண்டையும் எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ இதை வச்சுத்தான் ஜெயிக்கணும். சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது. அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள், நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, புரிகிற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற வருமானம், அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி. அதனாலதான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார். இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சுரண்டி பார்த்தா வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான். சரியா? மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு யார் வரைக்கும்? அந்த பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனால் நான் சொல்ல விரும்பல. குந்தி எதற்காக அதை செய்தா? 2 வரம் வாங்கிட்டு போனா, தாய்ப்பாசத்துல தான் செய்தா. ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் சூதாட்டம். இங்க அதே அரசியல் சூதாட்டம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்காரு, மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு, இல்லையா? அதானே நடக்குது. அதானே அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்து. அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லி இருக்காங்க. அங்க ஆரம்பிச்சது, மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து இன்னொரு ஸ்டேட்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ளை இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம். இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு. முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஓடின படம். அதுவும் சூதாட்டம் தான். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க, சினிமால ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனா அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரு? ஆர் வி உதயகுமார். எத்தனை படம் வரிசையா சொல்லலாம். அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசு, வரிசையா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் உங்க முன்னாடி நிக்கிறான், 250 படம் எழுதியிருக்க, வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும். ஆக அங்க ஆற்றல், அதிர்ஷ்டம். டி ராஜேந்தர் வேலை செய்தார்னு ஒரு படம் சொல்லுவாங்க. என்ன படம்? ஒருதலை ராகம். ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்றது? ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். இத்தனை வருஷம் ஆச்சு. உதயகுமார் இருக்காரு, அவர் இருக்காரு, நான் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன காரணம்? ஆற்றல்.
அதிர்ஷ்டம் ஒரு படத்தோட போயிடும், 2 படத்தோட போயிடும், 3 படத்தோட போயிடும். ஆனா இங்க ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார். இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா, விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ. இந்த 2 பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு, இந்த மேடையில் இருக்காரு. 1995 என்னமோ அந்த படம் எடுத்தாரு, கரெக்டா? சவுந்தரபாண்டியன் காணமே, அவர் எடுத்தார் அந்த படம். அந்த 2 பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க. சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வையுங்க, விலக்கி வச்சிருங்க. வேண்டாம். பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லி இருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இதை எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு. ஆனா கெட்டு போறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்துல கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதுல சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸ ஒழிச்சிட்டாங்க. இருந்தா கூட மறைமுகமா நடத்துறானுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்கறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பலாயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு 100கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்கறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினைச்சு குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் ஆன்லைன்ல ரம்மி ஆட்டம்னு ஒண்ணு, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால மட்டும் தாலி இழக்கல. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனா இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மள போல தர்மம் பண்றவங்கெல்லாம் அடையாளம் தெரியல யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்றோம். ஆனால் நம்ம பேர்லாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கா கொடுக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்றவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால சொல்ல விரும்பல, ஒரு காலத்தில் அவங்க கேடு கெட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்த இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதனால இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமா இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கும்
சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. என்னுடைய தம்பி விஜய முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம் நிறை நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தை என்னை சஜஸ்ட் பண்ணது அருண் சாருக்கும், அப்புறம் டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி. அண்டு எல்லோரும் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்டு தேங்க்யூ. எனக்கு இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க. எவ்வளோ பேர் இங்கே வந்து ஒரு நல்ல ஆப், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா? கை தூக்குங்க பார்க்கலாம். லேடிஸ், வெரி குட். ஆர் ஜென்ட்ஸ்? லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா? வெரி குட். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இருக்கா? அது இல்லை. சரி, வேற ஏதாவது ஆப் இருக்கா? தற்பாதுகாப்புக்கு SOS இருக்குது, போட்டிருக்கீங்களா? வெரி குட். நீங்கள் போட்டிருக்கீங்களா? போடணும். 30 செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அது பழண்டா அது உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பணம் இருக்காதுடா. எனக்கு ஒவ்வொருத்தையும் என் தங்கச்சிடா, எங்களுக்கு எரியுதுறாங்க. 30 செகண்ட்ல, வினாடிகள்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது SOS ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தா, ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணியிருந்தா, அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருப்பாங்க. இன்னும் 2 கம்னாட்டிங்க அந்த பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ நம்ம பாதுகாப்புக்கு, நம்ம தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி, இந்த டாஸ்மார்க், போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிறது வரைக்கும் எந்த கம்நாட்டி எந்த கையை பிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது. SOS தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும், எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும், எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி, இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க, விண்ட்ஷீல்டு தட்டியிருக்காங்க, அப்புறம் அருவா கொண்டு இருக்காங்க, அந்த டைம்ல இந்த பொண்ணு இதை மட்டும் தட்டி இருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டா கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி. மற்றெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரையாரிட்டி வந்தது போலீஸ்க்கு, உடனே இங்கே வந்திருப்பாங்க. என்ன நம்ம ஆட்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்றேன், போதைப் பொருளையும் ஒழிக்கணும். நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா, எப்போ நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சேன், அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை படித்தேன், பாரதிய நியாய சமிதா படித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 69, 70, 71, 72 அபவுட் ரேப். அதில் வந்து 20 வருஷம் ரேப் பண்ண இவனுங்க, கேங் ரேப்புக்கு 20 வருஷம் உள்ள இருக்கலாம். அல்லது ஜட்ஜ் நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப், அதாவது 85 வயசு வரைக்கும் மாடுறாங்க வச்சுங்க, அந்த 85 வயசு இந்த கம்நாட்டிக்கு உள்ள இருக்கணும். ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூஸ்டா இருந்து வெளியில சுத்திட்டு இருக்கான். நேரோட பிறந்த நாள், பாவுசி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், எவனாவது பிறந்த நாள்னு சொல்லி வெளியில அமுச்சு விட்டுறாங்க இந்த பசங்களை. நம்ம எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை, திருப்பியும் சொல்றேன் சார், உங்க வீட்டில் நடக்கலாம் சார், 9,000 வந்துருச்சு சார், அப்படியே விட்டீங்கன்னா 90,000 ஆகும். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் அது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட தான் டைரக்டா ஒரு டிவி இன்டர்வியூ முடிச்சு தான் இங்க வந்தேன். ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து வெளியில வந்து டிவி இன்டர்வியூ கொடுத்து அப்புறம் இங்க ஓடி வந்தேன். பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த 20 years should be enforced, should not be reduced. இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க. நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து உள்ள வந்திருப்பான், வெளியில வந்திருக்க மாட்டான்.
இந்த 3 பேர் நான் எடுக்கிறேன், ஒரு உதாரணமா எடுக்கலாம். நிர்பயா ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதும்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க. இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க. நம்மளாம் வேலைக்காரங்க மாதிரி, நாங்களாம் 5-6 வருஷம் இங்கிலாந்து அமெரிக்கால இருந்தா படிச்சுட்டாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி வந்தவங்க. அங்க வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்து வெள்ளைக்காரங்களாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட அதாவது மோஷன் போயிட்ட அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைப் பண்றதுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 3 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்க போட்டோ யாராவது எடுத்து, உங்க ஃபிலிம் ப்ரொடியூசர் ஃபெப்சி யாராவது எடுத்து அந்த போட்டோல நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாத்ரூம் போயிட்ட அப்புறம் இந்த நாய்களோட போட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்படி இவங்களை ஷேமிங் பண்ணணும். அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, மனைவி, பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் எரியணும். ஊரே டே இவனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான். அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக யார் இந்த பொண்ணு, இவன் எங்க போனா? இது பேரு விக்டிம் ஷேமிங். உளவியல்ல, குற்ற உளவியல்ல, இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டிம் ஷேமிங். இவன் என்ன பண்ண சொன்னே, அவ போவாடா, நீ யாரு கேட்கறதுக்கு? அவையும் அந்த டைம்ல யாரோட சொல்லிருக்கா, அவ போவாடா, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, இது வந்து பியண்ட் தி அயர்ன் கர்டன் ரஷ்யா இல்ல, அவ போவா, அது அவளுடைய உரிமை, அவளை பாதுகாப்பு கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமை. உரிமையும் கடமை நமக்கு தெரியணும். அதை விட்டுட்டு நீ பொண்ணு, நீ எங்க போன போத்திட்டு உள்ள இருக்கணுமா? இது வந்து இல்ல, பாரதியார் படித்த புதுமை பெண், இவங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும். இன்னும் எல்லாரும் நேர்கொண்ட பாருந்தா நோ மீன்ஸ் நோன்னு சொல்றோம்ல, இதுதான் அது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிறத்தில் யாருக்கும் யாரை பார்த்தும் பயப்பட அஞ்சா நெஞ்சமும் கொண்ட பெண்கள். அந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த இந்த அரங்கத்தை 10 பேர் இருந்தா போதும். விவேகானந்தர் சொன்னாரு, 100 இந்தியன்ஸ் who think, breathe and live India இருந்தா I'll change the future of India என்றார் விவேகானந்தர். போதுங்க, 10,000 பேர் தேவையில்லை. இந்த காலத்துல டெக்னாலஜி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, சரியான விஷயம், சரியான மனுஷன், சரியான ரகத்துல பேசுனா சரியான இடத்துக்கு போய் சேரும். 10 பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை மாத்தலாம், நம்ம சமுதாயத்தை மாற்றலாம். அதுக்கு வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க. இது வந்து நிறைய யார் பாக்குறவங்களோ இல்லையோங்க, நான் டெஃபினட்டா பாக்குறேன். நான் எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ. காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. இது மாதிரி நல்ல படம் போகணுமா, நம்ம பார்க்கணும். நம்ம திருப்பி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படம் பார்க்கணும். ஒரு தட்டுவான், 300 டைரக்ஷன்ல எல்லாம் போவாங்க. நம்ம ஆளுங்க தட்டும் போது எல்லாம் கராட்டே பிளாக் பெல்ட், அது மாதிரி எந்த அடி குத்தும் இல்லை. 100 மைல் எல்லாம் போக மாட்டாங்க. 3 பேர் 2 பேர் நம்ம போடலாம். இது மாதிரி டிஷ்ஷுங்கிறாங்க, அப்படியே போறாங்க. அதை அவர் பார்த்து திருப்பியும் அதே பார்த்து கை தட்டும், அந்த சிஜி பார்த்து. இது மாதிரி படத்தை பாருங்க சார். நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? நான் பாக்குறேன் சார், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சார் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஆல் வெரி மச். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு, அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது, இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுரப்பு இருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்றேன், இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர் கட்சியாக இருக்கட்டும், புதுசாக முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா, இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்குறா சார், ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார், மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதிர்க்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அது ஒரு, அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதரம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கத்தை விரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது
இந்த கோவில் நடந்தது இது நம்ம ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கு நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணு மேலே ஒரு அவனை கை வைக்கும் போகும்போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று, ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்தில் இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சு வாங்கல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார், விற்கல, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக பிளாஸ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு. இப்படி போதை பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது பண்ணிட்டியா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உலகம் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னா என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்பேன் ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய? எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வர்றதுக்கு ஹாஸ்டலு. அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஒன்றை மீறி அப்படி வெளியே பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே பெற்றவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு கொள்ளையோ இது நடந்துச்சு. அப்போ என்னாவது அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிறாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ இப்படி நடக்கும்போது அந்த போலீஸ் அரசும் நடவடிக்கை இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ தான் சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்கள, ஜெயிக்கிறீங்களா, பதவி வைக்கிறீங்கள, மாதம் மக்கள் பணத்தை சம்பளம் வாங்குறீங்கள, போலீஸ்கார எப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்க? நீங்கள் தான் போலீஸில் கரை கட்டி உள்ளே போறீங்க, அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும், அவன் தான் உண்மையான கரவேட்டி. குற்றவாளி காப்பதும் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாதம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தை
தாயினுடைய வயிற்றிலிருந்து பூமியிலே பிறக்கும் போது அந்த குழந்தை நடிகனாகவோ நடிகையாகவோ தான் பிறக்கிறாள். எப்படி தெரியுமா? தாயை பார்த்த உடனே ஒரு புன்முகத்தோடு தாயிடம் பார்க்கிறாள். தந்தையை பார்க்கும் போது தந்தையை பார்க்கின்ற ஒரு புன்முறுவல் வேற ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் நமக்கு தெரியாத ஒரு உருவம் வந்திருந்தால் அவரோடு நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தால் கூட அவரிடத்து செல்லுவதில்லை. இப்படி பிறந்த ஒரு குழந்தைக்கு யாரிடம் எப்படி நடிக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும். அந்த வாய்ப்பை பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் எங்களை போன்ற சிறிய கலைஞர்களுக்கு கொடுத்து கலை உயர்த்துவது மட்டுமில்லாமல் உங்களோடு நாங்களும் சேர்ந்து பயணித்துக் கொள்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிடுகின்றேன். இதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா கிருஷ்ணகிரியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், கண்கூட பார்க்கிறோம். தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா இந்த சூதாட்டம் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு சார். காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கூட சாராய் குடிக்கிறதுக்கு போறான், அதுக்கிட முன்னாடி இந்த 3 சீட்டு சுழன்றதுக்கு போறான் சார். இது பார்க்கும்போது என்னடா எழுந்ததும் நேரா சூதாட்டத்துக்கு போறானே தவிர குடும்பத்தை பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு வேதனை இருக்கு. அதனால இந்த திரைப்படங்கள் இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த திரை உலகத்துக்கு நிறைய ஒரு லொக்கேஷன் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அது இல்லாமல் நிறைய படம் எடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் ஏதாவது அங்கே படம் எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். நாங்களே ஒரு நடிகர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து அன்அபிஷியலாக அந்த மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதுக்கும் நான் தான் தலைவர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் செயலாளர். இப்படி போட்டு ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து படம் எடுக்கும்போது அதுக்கு நடிப்பதற்காக நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை கொடுக்குறோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வெளியிலேருந்து வர்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய நடிகைகளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதே மாதிரி எங்களால் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்பது மட்டுமில்லாமல் உங்களால் இந்த படத்திற்கு எவ்வாறு வெற்றி பெற செய்ய வேண்டும், தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கொடுத்தாதான் கொடுப்போம் அப்படின்ட்டு. அதனால் தயவு செஞ்சு சிறிய முதலீட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்லுணர்வுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் எடுக்கிறது உத்தேசம் என்னன்னாக்கா, இந்த ஏஜில் நான் இந்த படத்தை ஏன் எடுத்தேன்னா, நிறைய பேர் ஏழைங்க ஆகட்டும் பணக்காரர் ஆகட்டும் இந்த ஒரு ஜூஜில் விழுந்து நிறைய குடும்பங்கள்லாம் தெருவில் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்து 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 சலிச்சு போச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ இது பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலை. நான் நினச்சேன் எதுக்கு இதை நம்ம போய் அரசியலாக்கணும், அட்லீஸ்ட் ஒரு படமாக எடுத்து காட்டிட்டாலன்னா மக்கள் என்னாங்கன்னா அதை பார்த்து திருந்துவாங்க, நிறைய குடும்பங்கள் நல்லாவும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஒரு அது விட்டு மித்த வேற ஏதோ யாரை புண்படுத்தணும் யாரை வந்துட்டு நம்ம எதிரிக்கணும்னு இல்லை. ஆனால் இது படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஏன்னாக்கா இந்த படத்தில் பார்த்தா அட்லீஸ்ட்டு ஒரு 1000 பேர் இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர்னா திருந்துவாங்க. அந்த 100 பேரை திருந்தாலே 100 குடும்பம் நல்லா வாழ்ந்துடும். ஏன்னா இப்போ நடக்கிற எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஏன்னா எல்லாரோட குடும்பத்தை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது. ஏன்னாக்கா இது என்னடா, இது நம்ம குடும்பம், நம்ம நாடு, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம். என் முப்பாட்டம் காலத்தில் தான் மீடியா இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே எப்படியோ நடந்துச்சு. பக்கத்தில் நடக்கிறதே தெரியாது. இப்போ வெளிநாட்டில் நடக்கிறத நம்ம உக்காந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் நம்ம டெக்னாலஜிக்கு இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. நம்ம நாடு எங்கேயோ போயின்னு இருக்குது.
நாங்கள் இன்னும் திருந்தாத நம்ம நாட்டை பற்றி இன்னொருத்தர் பேசும்போது நமக்கு ஏகப்பட்ட வேதனை இருக்கு. அதனால தயவுசெய்து இந்த படத்தை எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, இந்த படம் நான் எடுத்திருக்கேன்றதுக்கோசரம் இல்லை, அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் திருந்தணும், எல்லா குடும்பத்திலையும் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தா அது நம்ம இப்போ நான் அது பேசினா ஒரு அரசியல் ஆயிரும். எனக்கு அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பேசின சார் எல்லாருமே அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இது யாரோட மனசாகட்டும் யாரோட அரசியல் ஆகட்டும் வாழ்க்கை புண்படுத்தணுன்ட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான். எல்லாரும் யாரும் பணக்காரர் இல்லை, எல்லாம் ஏழை குடும்பத்துலேருந்து வந்து அவங்களா சுயமாக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். இதுக்கு மேலே அவரும் நல்லா எல்லாரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்கு மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாவும் ப்ரெஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் தயவு செஞ்சு இது உங்களால் எவ்வளோ தொழுவுக்கு கொண்டு போய் முடியுமோ அவ்வளோ தொழில் போய் கொடுத்தீங்களான்னா அந்த நன்றி கடனை உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னாக்கா இந்த படத்தில் எடுத்துருக்கிறது சும்மா இது மட்டும் இல்லை, டைம் பாஸ்க்காக எடுக்கலை. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஒரு மனுஷன் பிறந்தப்பிலேருந்து சாவுற வரைக்கும் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலை, எது பண்ணக்கூடாதோ அதை தான் இந்த நாட்டில் இப்போ நடந்துன்னு இருக்குது. அதனால் இன்னும் என்ன மாதிரி இல்லை, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம நாடு நல்லா திருந்துமோ இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கான நல்லதாக பண்ணிட்டு போகலாம்னு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். தயவுசெய்து யார் கைங்களும் எதான மனசாராக இருந்தால் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம்.